இறந்து போய் நரகத்துக்கு போன ஒருத்தரை திரும்பவும் உயிர் கொடுத்து பூமிக்கு அனுப்புறாங்க. அவரோட வேலை என்ன அப்படின்னா, நரகத்துல இருந்து சில பேய்கள்லாம் வந்து எஸ்கேப் ஆகி பூமிக்கு வந்திருக்கும். அந்த பேய்களை வேட்டையாடி அதுங்களை திரும்ப நரகத்துக்கே அனுப்புறது தான் இவரோட வேலை. ஆனா இவருக்கு மனுஷனா பூமியில அவரோட ஃபேமிலியோட வாழணும்னு ஆசை. ஆனா பூமியில ஒன்ஸ் அவரோட வேலை முடிஞ்சதுன்னா இவரும் நரகத்துக்கு தான் போவாரு. இந்த மாதிரி நிலைமையில ஹீரோ என்ன பண்ண போறாரு? பேய்கள் எல்லாத்தையும் வேட்டையாடினாரா, பூமியில மனுஷனா அவரோட ஃபேமிலி கூட வாழ்ந்தாரா இல்லையான்றதுதான் இந்த மினி சீரிஸோடைய முழு கதையே. ஆன்லைனே ரொம்ப சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? அதனால வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? இன்னைக்கு நம்ம தி பான்ஸ் மேன்ன்ற ஒரு ஆக்ஷன் ஹாரர் த்ரில்லர் மினி சீரிஸோடைய கதைக்குள்ள தான் போக போறோம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு ட்ரக் ஒன்னு ஒரு மோட்டலுக்கு வருது. ட்ரக்ல இருந்து ஒருத்தர் வெளியே வந்து ஆளு டிப் டாப்பா ரெடி ஆகுறாரு. இவரோட பேரு தான் ஹாலோரன். இவர் கையில ஒரு வாண்டட் போஸ்டர் இருக்கு. கவர்மெண்ட் வந்து யாரையாவது கொன்னாவது புடிச்சு கொடுங்க அப்படின்னு இந்த வாண்டட் போஸ்டரை வெளியிட்டா அந்த பர்சனை ட்ராக் பண்ணி கொன்னு கவர்மெண்ட் கிட்ட இருந்து பணம் வாங்குற ஒரு பவுண்டி ஹண்டர் தான் நம்ம ஹாலோரன். அப்படிதான் இந்த வாண்டட் போஸ்டர்ல இருக்கிற அந்த பர்சனை போட்டு தள்ள இந்த மோட்டலுக்கு அவரு வராரு. நம்ம ஹாலோரன் வந்து கதவை உடைச்சி உள்ள போய் சண்டை போட்டு இதுக்கெல்லாம் தயாராவே இல்ல. அவரு ஒரு குளவி கூடு கொண்டு வந்திருக்காரு. அதை வென்டிலேஷனுக்குள்ள தூக்கி போட இந்த குளவிலாம் உள்ள போய் இவரு தேடி வந்த ஆளு கதவை திறந்துகிட்டு பிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வர அந்த பர்சனை பிடிச்சி மவனை மாட்டினியாடா அப்படின்னு ஹாலோரன் கேட்கும் போதுதான் அந்த தாடிக்காரனும் யோ நீ வருவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாரா. ஹாலோரனுக்கு ஷாக்கு. பார்த்தா அந்த தாடிக்காரருடைய பிரதரு பின்னாடி இருந்து ஷார்ட் கன்லயே நம்ம ஹாலோரனை ஷூட் பண்ண அப்படியே அவர் கீழே விழுந்துடுறாரு. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. நேரா வந்து ஹாலோரனுடைய கழுத்தை வெட்டி அவரை சாகடிச்சிடுறாங்க. அவரை கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாலோரன் கண்ணை முழிச்சு பாக்குறாரு. அவர் ஒரு வித்தியாசமான இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு. கழுத்துல பயங்கரமான காயம் இருக்கு. உடனே அதை உடைச்சுக்கிட்டு வெளியே வரும்போதுதான் நம்ம ஹாலோரன் அந்த மோட்டலுடைய வால்ல தான் இருந்திருக்காரு. இவரை கொலை பண்ண அந்த தாடிக்காரரும் அவருடைய பிரதரும் கொலை பண்ணிட்டு இங்க தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க போல. எங்க ஹாலோரனும் வந்து கண்ணாடியில அவரோட கழுத்தை பார்த்தா பயங்கரமா காயமாயிருக்கு. இந்த அளவுக்கு அடிப்பட்டவங்க கண்டிப்பா உயிர் பொழைக்க வாய்ப்பே இல்ல. ஆனா நம்ம எப்பறா எழுந்து நிக்கிறோம்னு ஒன்னும் புரியல இவருக்கு. அப்ப வெளியே யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்க கொலை பண்ணாங்கல்ல ஹாலோரனை, அவரோட உடம்ப டிஸ்போஸ் பண்றதுக்காக ஏதோ ஒரு ஆளை அனுப்பியிருக்காங்க போல. அவரு உள்ள வந்து ஹாலோரனை பார்த்த உடனே எம்மா பேயின்னு கத்துறாரு. ஆனா ஹாலோரன் ஒரு ஸ்பியர் ஒன்னு போட்டு கீழே படுக்க வச்சு டேய் என்ன கொலை பண்ணது மட்டும் இல்லாம என் ட்ரக்கையும் எடுத்துட்டு போயிருக்கானுங்களா அவனுங்க அப்படின்னு ஒரு சொல்ல யோ நீ செத்து போயிட்டனா எப்படியா எழுந்து நிக்கிற? அதான்டா எனக்கும் தெரியல. சரி உன் காரை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பர்சனை டிக்கில போட்டு லாக் பண்ணிட்டு ஒரு டேப் எடுத்து அடிப்பட்ட காயத்துல சுத்திக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹாலோரன் கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணி நேரா அவரோட வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற கண்ணாடியில அடிப்பட்ட காயத்துல டேப் சுத்தி வச்சிருப்பாருல அதை எடுத்துட்டு செக் பண்ணா அந்த கட் பண்ண தழும்பே இல்ல, மொத்தமா ஆறி போயிருக்கு. அட என்னடா இதுன்னு ஹாலோரனுக்கு சுத்தமா எதுவும் புரியல. நேரா அவருடைய அம்மா கிட்ட வராரு. அந்த நேரம் ஹாலோரனுடைய அம்மா வந்து ஒரு சர்ச்சி ஃபாதர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹாலோரனும் அம்மா இவர் இங்க என்ன பண்றாரு? அதான் நம்மள சர்ச்சுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல. உடனே அம்மாவும் எல்லாம் உன்னாலதான், கரெக்டா சண்டே ஆனா சர்ச்சுக்கு போகணும், ஆனா உனக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பியே, இதுக்கப்புறமாவது சர்ச்சுக்கு ஒழுங்கா போலாண்டா அப்படின்னு அவங்க சொல்ல ஃபாதரும் சரிங்கம்மா அடுத்த வாரத்துல இருந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் ஹாலோரன் வந்து அம்மா நான் கொலை பண்ணலான்னு அந்த மோட்டலுக்கு போனேனா, ஆனா அங்க அந்த தாடிக்காரனுடைய பிரதர் இருந்தாமா, அவன் ஜெயில தானே இருந்தான், எப்படி ரிலீஸ் ஆனா? அப்பதான் அம்மா சொல்றாங்க அவனை பெயில்ல எடுத்தது அந்த லக்கி தான் சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் அம்மாவுக்கு எப்படி தெரியும்னா ஹாலோரனோட அம்மா சாதாரண ஆளு கிடையாது. ஏன்னா அவங்களும் பவுண்டி ஹண்டரா இருந்தவங்க தான். கிரிமினல்லாம் எங்க இருப்பாங்க, கவர்மெண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. அந்த லக்கின்ற பர்சன் யாருன்னா நம்ம ஹாலோரனுக்கு ஒரு வைஃப் இருப்பாங்க. இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அந்த வைஃப் இப்ப ரெண்டாவதா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பர்சனோட பேரு தான் லக்கி. ஹாலோரனும் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா இந்த லக்கி நம்மள போட்டு தள்ள இந்த தாடிக்காரனையும் அவனுடைய பிரதரையும் யூஸ் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அந்த தாடிக்காரருக்கு ஹாலோரன் வர போற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே நம்மள போட்டு தள்ளுறதுக்கான பக்காவான பிளான்னு புரிஞ்சுக்கிறாரு. அதனால அந்த லக்கிய போட்டு தள்ளணும்னு செம்ம கான்ல ஹாலோரன் நேரா அந்த லக்கிக்கு சொந்தமான ஒரு பாருக்கு போறாரு. அங்க ஒரு லேடி ஒருத்தவங்க செம்மையா பாட்டு பாடுறாங்க. அதை கேட்டு ஆளு மயங்கிடுறாரு. ஏன்னா பாட்டு பாடுறது நம்ம ஹாலோரனோட ஒய்ஃப் தான். இப்ப அவங்க அந்த லக்கி கூட இருக்கிறதுனால அவரோட பார்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹாலோரன் போயிட்டு ஏய் லக்கி நான் திரும்ப வருவேன் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல லக்கியோடைய முகமே மாறுது. அவனை இங்கேயே உன் கதையை முடிக்கிறேன்னு பக்கத்துல வரும்போதுதான் டக்குன்ட்டு நம்ம ஹாலோரனுக்கு ஒரு பையன் இருப்பான். அம்மா இங்க இருக்கிறதுனால அந்த பையனும் இங்க தான் இருப்பான். அந்த பையனை பார்த்த உடனே ஹாலோரன் வந்து காம் ஆகுறாரு. அதோட ஒய்ஃபும் அந்த இடத்துக்கு வராங்களா. இவரால எதுவும் பண்ண முடியல. ஹாலோரன் அவரோட ஒய்ஃபை தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு அந்த லக்கி ரொம்ப மோசமானவன், நேத்து என் கழுத்தையே அறுத்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல எது உன் கழுத்தை அறுத்தாங்களா,
ஒரு சின்ன கீறல் கூட இல்ல ஹாலரான், ஏன் இப்படி பொய் சொல்ற? சின்ன கீறல் கூட இல்லதான், ஆனா நான் பொய் சொல்லல, நேத்து என் கழுத்தை அறுத்து பொல பொலன்னு ரத்தம் கொட்டுச்சு. அட சும்மா விளையாடாத அப்படின்னு வைஃப் சுத்தமா நம்புற மாதிரியே இல்ல. சரி லக்கியா அப்புறம் பார்த்துப்போம். அந்த தாடிக்காரனையும் அவனோட பிரதரையும் தேடி கண்டுபிடிச்சி, ஏன்னா இவரோட ட்ரக் வேற அவங்க கிட்ட தானே இருக்கு, சோ அதனால அட்ரஸ் கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. போகும்பொழுதுதான் வீட்டுக்கு வந்தாருல ஒரு சர்ச்சி ஃபாதர். அவரு சர்ச்சி வாசல்ல கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செகப்பா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி நம்ம ஹாலரானையே பாக்குறாரு. ஹாலரான் வண்டியை நிப்பாட்டாம ஸ்ட்ரெயிட்டா போயிடுறாரா, ஆனா இருந்தாலும் அந்த ஃபாதர் பின்னாடியே வராரு. ஹாலரான் நேரா அந்த தாடிக்காரர் இருக்கிற இடத்துக்கு போய் அங்க அந்த தாடிக்காரரு அவருடைய பிரதர் இன்னும் ஒரு பர்சன் இருக்காங்க. அதோட கார்ல வேற ஒருத்தர லாக் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஹாலரான். அவரு காருக்குள்ளேயே தான் இருக்காரு. மீதி 3 பேரை அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணி, இங்க பாருங்கடா பக்காவா பிளான் பண்ணி என்ன போட்டு தள்ள சொன்னது வந்து அந்த லக்கி தானே, மரியாதையா அவனுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லுங்க, அதுவும் நீங்களா கூப்பிட்ட மாதிரி இருக்கணும். சோ அவங்களும் லக்கி கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க எங்களுக்கு இன்னும் நிறைய பணம் வேணும்ன்ற மாதிரி. ஆனா அந்த லக்கி பார்ல தான் இருக்காரு, அவரு வரவே இல்ல. ஆனா வந்தது யாருன்னா அந்த சர்ச் ஃபாதர் தான். ஹாலரானோ ஐயோ இந்த ஆள் வேற ஃபாலோ பண்ணி வந்துட்டானே, டேய் இங்க பாருங்கடா நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், ஏதாவது ஒன்னு பேசி சமாளிங்க அப்படின்னு சொல்லி ஹாலரான் ஒருத்தரை மட்டும் புடிச்சு வச்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சர்ச் ஃபாதரும் அந்த வீட்டுக்குள்ள வராரு. வந்த உடனேமே உள்ள இருக்கிற அந்த தாடிக்காரரு அவருடைய பிரதர்லாம் அந்த இடத்துல பறக்குறாங்க, கை கால்லாம் முறுக்கிக்கிட்டு ரொம்ப கொடூரமா இறந்து போறாங்க. அதோட முக்கியமா ஃபாதர் அங்க வந்ததுக்கு அப்புறம் கரண்ட் லைட்லாம் ஆஃப் ஆகி எரியுது. இத பாக்குற ஹாலரானுக்கு ஒன்னும் புரியல. அதோட அந்த சர்ச் ஃபாதர் பயங்கர கொடூரமா அங்க இருக்காரு, பேய் மாதிரி இருக்காரு. டக்குன்னு பக்கத்துல வந்து பயம்பொறுத்து வரான். ஹாலரான் பயந்தே போறாரு. எப்பா உடுங்கடா சாமின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடுறாரு. சோ வீட்டுக்கு வந்தா அங்க நம்ம ஹாலரானோட அம்மா கூட வேற ஏதோ ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பேரு மிட்ஜி. ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்க, நான் தான் உன்னோட பரோல் ஆபீசர். எது பரோல் ஆபீசரா? நீ இறந்து போயிட்ட மறந்துட்டியா? திரும்ப எப்படி உயிரோட வந்த? நான் தான் உன்னை வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். இது வேலையா? என்ன வேலை? இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த? யாராவது வாண்டட் லிஸ்ட்ல இருந்தாங்கன்னா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளி பவுண்டியா வாங்குற ஒரு பவுண்டி ஹண்டர் தானே, அதே வேலை தான். ஆனா இந்த தடவை நீ வேட்டையாட போறது மனுஷங்களை இல்ல, நரகத்துல இருந்து தப்பிச்சு வந்த டீமன்ஸ. உடனே ஹாலரானோ அப்படின்னா எனக்கு உயிர் கொடுத்து என்ன இந்த வேலை செய்ய சொல்ற ஓனர் நீங்க தானா? மிச்சம் நான் ஓனர் கிடையாது, நமக்கும் மேல நரகத்துடைய அரசனா இருக்கிற சாத்தான் தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஹாலரானால எதுவும் நம்ப முடியல. எது நான் சாத்தானுக்காக வேலை பார்க்க போறேனா அப்படின்னு ஷாக்ல இருக்காரு. இங்க நம்ம ஃபாதருக்கு என்ன ஆகிருக்கும்னா, அவரு சர்ச்சில் நார்மலா தான் இருக்காரு. ஆனா திடீர்னு அந்த இடத்துல லைட்லாம் ஆஃப் ஆகி எரிய அந்த இடத்துக்கு ஒரு ஸ்பிரிட் டீமன் வருது. ஃபாதரும் ஏசப்பா சிலுவை புனித தண்ணின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. எதுவும் அந்த டீமன் கிட்ட ஒர்க் அவுட்டே ஆகல. அது ஃபாதரை கொடூரமா கொலை பண்ணுது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடம்ப இந்த டீமன் எடுத்துக்குது. சோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பிரிட் டீமன் வெளியே வரும். அந்த நேரத்துல நம்ம ஹாலரான் கார்ல போகும்பொழுது பாப்பாரு, அவரை ஃபாலோ பண்ணியே வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள போட்டு தள்ளி இருக்கும் அந்த டீமன். அதுக்கப்புறம் தான் ஹாலரான் வீட்டுக்கு வந்து அந்த பரோல் ஆபீசரையும் பாப்பாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு சாத்தானுக்காக இந்த வேலையை நீ எடுத்துக்கணும், நரகத்துல இருந்து தப்பிச்சு வர டீமன்ஸை நீ தான் கொல்லணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹாலரான் முடியாதுன்னு சொல்றாரு. முடியாதுன்னா ஓகேப்பா திரும்ப நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்ல ஹாலரானுக்கும் வர வழியில சரி ஓகே இந்த வேலையை செய்யறேன்னு ஒத்துக்கிறாரு. எங்க நம்ம ஹாலரானோட அம்மாவும் என் பையன் வந்து ரொம்ப தப்பு பண்ண குற்றவாளிகளை தானே கொன்னு இருக்கான், நியாயப்படி பார்த்தா அது நல்லது தானே, அப்புறம் எதுக்காக என் பையன் இறந்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போனா? பரோல் ஆபீசரும் அது எனக்கு தெரியாது மேடம், உங்க பையன் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹாலரான் முகத்தை பார்த்தாலே தெரியுது இவரு இந்த குற்றவாளிகள் மட்டும் இல்லாம வேற ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காரு போல, அதுக்கு தான் நரகத்துக்கு போயிருக்காரு. சோ பரோல் ஆபீசரும் சொல்றாங்க என்ன டீமன் தப்பிச்சு வந்ததுன்ற இன்ஃபர்மேஷனை நான் ஃபேக்ஸ்ல அனுப்புறேன், அதை பார்த்து அந்த டீமனை காலி பண்ணு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இங்க அந்த லக்கி இருக்காருல, நம்ம ஹாலரான் வந்து அந்த தாடிக்காரரு பிரதர் எல்லாரையும் புடிச்சு வச்சு அந்த லக்கிய அப்பவே வர சொல்லி இருப்பாரு. ஆனா லக்கி அப்ப வராம அடுத்த நாள் வராரு. ஒருவேளை அன்னைக்கு நைட்டே வந்திருந்தாருன்னா ஃபாதர் உடம்புல இருக்கிற டீமனு லக்கியா அன்னைக்கே போட்டு தள்ளி இருக்கும். சோ லக்கி அடுத்த நாள் வராரு கையில கன் எடுத்துக்கிட்டு. ஏன்னா ஹாலரான் வந்து அந்த ஆட்கள் கிட்ட நீங்களே லக்கியா பிளாக்மெயில் பண்ணி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுங்கன்னு சொல்லிருப்பாங்களா, என்னையாடா பிளாக்மெயில் பண்றீங்கன்ட்டு போட்டு தள்ள தான் இவர் வந்திருப்பாரு. உள்ள வந்து பார்த்தா அந்த தாடிக்காரரு அவரோட பிரதர் எல்லாம் கொடூரமா இறந்து போய் கிடக்குறாங்க. யாரு இதை பண்ணுதுன்னு லக்கிக்கு ஒன்னும் புரியல. அப்படியே அங்க இருந்து வெளியே வந்தா காரோடைய டிக்கிக்குள்ள இருந்து ஒரு சவுண்டு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹாலரான் உள்ள போட்டு வச்சார்ல அந்த பர்சன் தான். அவர்கிட்ட லக்கியும் டேய் இங்க நடந்ததுக்கெல்லாம் யாரா காரணம்னு கேட்டா, சார் இதெல்லாம் பண்ணது அந்த ஹாலரான் தான் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆனா பண்ணது டீமன் நமக்கு தெரியும். ஆனா அந்த லக்கி என்ன நினைச்சுக்கிறாரு, ஹாலரான் தான் கொடூரமா இவங்கள கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. எங்க நம்ம ஹாலரான் வந்து அவர் மட்டும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மா வந்து டேய் என்னடா டீமனை பிடிக்கணும், ஃபேக்ஸ் வர வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. வந்த டீடைல்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த டீமன் இவங்க டவுன்ல இருக்கிற பாஸ்டர் உடம்புக்குள்ள தான் புகுந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சோ ஹாலரானும் புரிஞ்சுக்கிறாரு, அதான் அந்த ஆளுங்களை அப்படி முறுக்கி கொலை பண்ணான அந்த பாஸ்டர்
இருக்காரு அப்படின்ட்டு அந்த பாஸ்டரை தேடி சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க கரண்டே இல்ல. அந்த ஃபாதர் இறந்து போன மாதிரி கொடூரமா இருக்கு. சோ அவரோட உடம்ப தான் அந்த டீமன் எடுத்துக்குச்சு. ஆனா இப்ப அங்க அந்த டீமன் இல்ல. சோ அதனால அதை கண்டுபிடிச்சு கொல்றது தான் நம்ம ஹாலரான் வேலை. ஆனா அதை தேடுறதுக்கு முன்னாடி ஹாலரான் அவரோட ஒய்ஃபை பாக்குறாரு. சில ப்ராப்பர்ட்டி சில விஷயங்களுக்கெல்லாம் சைன் போட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா டீமன் கூட இவர் சண்டை போட போறாரு. உயிரோட இருப்பாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும். அதோட இப்ப நம்ம ஹாலரான் ஒய்ஃப் இருக்கிற அந்த லக்கின்றவர் மோசமான ஆளு. சோ அதனால நல்லபடியா நடந்துகிட்டு தன்னோட ஒய்ஃப் நம்ம கூடவே வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஹாலரான். சோ அதுக்கப்புறமா அம்மா கூட சேர்ந்து அந்த ஃபாதர் உடம்புல இருக்கிற டீமன் எங்க இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சர்ச்சில் கரண்டே இல்ல. அதே மாதிரி ஃபாதர் வந்து அந்த தாடிக்காரங்க இடத்துக்கு வரும் பொழுதும் லைட்லாம் ஆஃப் ஆகி ஆனாச்சு. சோ இந்த டீமனுக்கும் கரண்ட்டுக்கும் ஆகாது போல. அப்படின்னா சுத்தி இருக்கிற டவுன்ல எந்த இடத்துல கரண்ட் கட் ஆகி இருக்கோ அங்கதான் அந்த டீமன் இருக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அங்க கரண்டே இல்ல. சோ நம்ம ஹாலரான் கிளம்புறாரு. ஆனா அம்மாவும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி கூடவே வராங்க. ஆனா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஹாலரான் சொல்றாரு, அம்மா நீங்க என்ன விடவே திறமசாலியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் உங்களை இன்வால்வ் பண்ண விரும்பவே இல்லை. அதனால நீங்க ட்ரக்குக்குள்ளேயே இருங்க, நான் போயிட்டு அந்த டீமன் கதையை முடிச்சுட்டு வரேன்னு இவரு மட்டும் உள்ள போறாரு. போய் பார்த்தாதான் தெரியுது அந்த ஃபாதர் உடம்புல இருக்கிற டீமனு வேற ஏதோ ஒரு பர்சனை கொலை பண்ணி ஏதோ சடங்கு மாதிரி பண்ணிருக்கு. சோ அதை ஹாலரான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த டீமன் வந்து ஹாலரானை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவரும் பதிலுக்கு சண்டை போடுறாரு. ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே ஹாலரானை பிடிக்கிறதுக்கு பக்கத்துல வரும்பொழுது வெளியவே இருமா அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஆனா அம்மா உள்ள வந்து ஷார்ட் கன்லயே அந்த டீமனை ஒரு போடு போடுறாங்க. அது கீழே விழுந்துருது. டக்குன்ட்டு ஹாலரான் அங்க இருக்கிற ஒரு பொருளை அதோட மண்டை மேல தள்ளி விட அவ்வளவுதான் மண்டை உடைஞ்சி அந்த டீமன் இறந்து போயிடுது. சோ ஒரு உடம்புக்கு ரொம்ப முக்கியம் தலை தான். இந்த டீமன்கள் ஒரு உடம்பை தான் கண்ட்ரோல் பண்ணுது. பட் ஆனா தலை அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடம்பே பயன் இல்லாம போகுதுல. சோ அதனால அந்த டீமனும் திரும்ப நரகத்துக்கே போகுது. அதனால அந்த உடம்பு மொத்தமும் அப்படியே எரிய ஆரம்பிக்குது பயங்கரமா. சோ அந்த இடமே பத்திக்கிட்டு எரிஞ்சிரும் போல. அதனால அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ட்ரக்ல வெளியே போறாங்க. ஆனா பார்த்தா வெளியே ஒருத்தர் இருக்காரு. நம்ம ஹாலரான் ஒருத்தரை டிக்கிக்குள்ள போட்டு அடிச்சு வச்சிருந்தாருல அந்த பர்சன் தான். நடந்ததை போன்ல போட்டோ எடுத்திருக்காரு. லக்கிக்காக தான் இவர் வேலை செய்யறாரு. சோ போட்டோ எடுத்த இவரை பொறுத்த வரைக்கும் சர்ச்சி ஃபாதரை ஹாலரானும் அவரோட அம்மாவும் கொன்னுட்டாங்க அப்படின்னு தான் தெரியுமே தவிர சர்ச்சி ஃபாதர் ஒரு டீமனா இருந்தாருன்னு தெரியல. ஏன்னா இவர் வெளியே இருந்து தான் போட்டோ எடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒருத்தங்க போட்டோ எடுத்த விஷயம் எதுவும் தெரியாம ஹாலரானும் அம்மாவும் ட்ரக்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது அம்மா சொல்றாங்க, இதே மாதிரி ஒவ்வொரு வேலையா பண்ணா கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும்ல அப்படின்னு சொல்ல ஹாலரான் சொல்றாரு, எதுவும் சரியாகாதுமா. ஒன்ஸ் இந்த வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்னா திரும்ப நான் நரகத்துக்கே போயிடுவேமா. சோ அதனால ஏதாவது ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சி நான் நரகத்துக்கு போகாம திரும்ப இந்த பூமியிலேயே என்னோட ஒய்ஃப் பையன் உங்க கூடன்னு சந்தோஷமா வாழணும். சோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கதை வந்து ஒரு ஸ்கூல் சியர் லீடர் கிட்ட போகுது. அவங்க இன்டர்நெட்ல ஒரு வீடியோவை போஸ்ட் பண்றாங்க. அவங்க கூட இருந்த ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க போல. ரொம்ப சோகமா அழுதுகிட்டே சின்ன வயசுல இருந்தே நானும் அவளும் ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி வீடியோ போடுறாங்க. ஆனா ஒன்ஸ் அந்த வீடியோ கட் ஆன உடனேயுமே நார்மலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க சோசியல் மீடியா பைத்தியம் பாத்தீங்களா, மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டு இறந்து போனதை கூட ஒரு கண்டென்ட்டா மாத்துறாங்க. எப்படியோ நமக்கு லைக் கமெண்ட்ஸ் பிச்சுக்க போகுது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே வீட்டு பாத்ரூம்ல ஷவர் ஆன் பண்ண மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. போய் பார்த்தா உண்மையிலேயே ஆன் ஆகி தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணிட்டு வெளியே வராங்க. திரும்ப டக்குன்னு திரும்ப தன்னாலேயே அது ஆன் ஆகுது. அதோட வீட்டுல இருக்கிற எல்லா டேப்பும் திறந்து தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது. என்னன்னே புரியல இந்த சியர் லீடருக்கு. அப்பதான் கண்ணாடியில ஒரு ரிஃப்ளெக்ஷனை பாக்குறாங்க. ஒரு டீமனுடைய உருவம். அது அந்த சியர் லீடரை பிடிச்சு அப்படியே பாட்டப்குள்ளேயே முக்கி சாகடிச்சு இப்ப அந்த சியர் லீடருடைய உடம்பு அது எடுத்துக்குது. இது வந்து வாட்டர் டீமன். இதுக்கு தண்ணினா தான் பிடிக்கும். சோ இங்க நம்ம ஹாலரானும் அவருடைய அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபாதர் டீமன் வந்து வேற யாரையோ கொலை பண்ணி ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணுச்சுல, ஏன் அப்படி பண்ணணும், ஏதோ ஒன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அம்மா வந்து கெஸ் பண்றாங்க. நம்ம ஹாலரானும் எது என்னவோமா நான் திரும்ப என் ஒய்ஃப் பையன் கூட சேரணும், அதுக்கு முத வேலையா ஃபர்ஸ்ட் என் பையனை தான் கவர் பண்ணும் அப்படின்ட்டு நேரா வண்டி எடுத்துட்டு போயிட்டு லக்கி காருக்கு முன்னாடி போய் நிப்பாட்டுறாரு. பார்த்தா லக்கி வந்து நம்ம ஹாலரானோட ஒய்ஃப் பையனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. ஆனா ஹாலரான் வந்து என் பையனை நான் ஸ்கூலுக்கு கூட்டு போறேன், நீங்க எங்கேயாவது வெளியே போறதா இருந்தா போங்க அப்படின்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் அது ஹாலரான் பையன் தானே, அதனால ஒய்ஃபும் ஓகேன்னு சொல்றாங்க. சோ ஹாலரானோ அவரு காரை அவரோட பையனையே ஓட்ட சொல்றாரு. அப்படியே ஓட்டிக்கிட்டே மெதுவா அவங்க போய்கிட்டு இருக்கும்போது தான் லக்கி எவ்வளவு மோசமானவன்ற விஷயத்த அவரோட பையன்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணும்பொழுது, ஆனா ஆல்ரெடி அந்த பையனுக்கு லக்கி மோசமானவர்னு தெரியும் போல. ஆனா அப்பா அம்மா இப்ப சந்தோஷமா இருக்காங்கப்பா, அதுதானே முக்கியம் அப்படின்னு அந்த பையனும் சொல்லும் பொழுது நம்ம ஹாலரானுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்பா அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அடுத்த டீமன் எங்க இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு ஹாலரான். அது ஒரு வாட்டர் ஸ்பிரிட் டீமனா. ஒரு சியர் லீடர் பொண்ணு இருப்பா, அவளோட வீட்டுல தான் டீமன் வந்திருக்குன்ற
தகவல் வந்திருக்குன்னு சொல்ல ஹேலரோனும் அவரோட பையன்கிட்ட டேய் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ற வீட்டுக்கு வண்டியா ஓடுறான்ட்டு நேரா அந்த சியர் லைடருடைய வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா அந்த வீடு ஃபுல்லா லீக் ஆகி தண்ணியா கொட்டிக்கிட்டு இருக்கு. அதோட உள்ள யாரும் இல்ல அப்படின்றத ஹேலரோன் கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த நேரத்துல நம்ம ஹேலரோனும் அம்மாவும் வந்து அந்த சர்ச்சி ஃபாதருடைய டீமனை சாகடிச்ச இடத்துல ஒருத்தர் போட்டோ எடுத்திருப்பார்ல அது எல்லாத்தையும் லக்கி கிட்ட கொண்டு போய் கொடுக்கறாரு. லக்கிய வந்து பையனையும் அம்மாவையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியதுதான் அப்படின்னு இவர் ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம ஹேலரோனும் அந்த வாட்டர் டீமன் எங்க போச்சுனே தெரியல. அப்படியே பையனை வண்டியை ஓட்டிட்டு போடா அப்படின்னு சொல்ல போற வழியில தண்ணி பிச்சுக்கிட்டு ஊத்திக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த டீமன் இந்த வழியா தான் போயிருக்கு. ஏன்னா அது ஒரு வாட்டர் டீமன், வாட்டர் இருக்கிற இடத்துக்கு தான் போகுமே. சோ பக்கத்துல எங்கேயாவது நிறைய வாட்டர் இருக்கிற இடம் உட்காந்து செக் பண்ணும்போது தான் பக்கத்திலே ஒரு பெரிய ஸ்விமிங் பூல் சென்டர் ஒன்று இருக்கு. சோ கண்டிப்பா அங்கதான் அந்த டீமன் போயிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹேலரான் அவரோட பையனை கூட்டிட்டு அந்த ஸ்விமிங் பூல் இருக்கிற இடத்துக்கு போறாரு. ஆனா பையனை கார்லயே வெளியே இருக்க சொல்லிடுறாரு. இவர் மட்டும் தான் உள்ள போறாரு. சோ உள்ள போயிட்டு தேடி பார்க்கும்பொழுது ஸ்விமிங் பூல்லயே ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அப்படின்னா இந்த டீமனும் வந்து ஒருத்தரை கொன்னு ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்ணிருக்கு. சோ இதே ஸ்விமிங் பூல்ல தான் அந்த டீமனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பார்த்தா இவரு காலுக்கு கீழே தான் அந்த டீமன் இருக்கு. டக்குன்ட்டு ஹேலரோனை பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்கி அப்படியே சாகடிக்க ட்ரை பண்ணுது. நல்ல வேளையா இவர் கையில கத்தி ஒண்ணு இருக்கு. அதாலேயே மண்டையிலே ஒரு சொருகு சொருக ஒரு உடம்புக்கு முகத்துல பயங்கரமான காயம் ஆயிடுச்சுன்னா அந்த டீமனால அந்த உடம்புல இருக்க முடியாது. சோ அதனால இந்த டீமன் இந்த உடம்பை விட்டு வெளியே வந்து திரும்ப நரகத்துக்கு போகுது. அப்படி போகும்பொழுது அந்த உடம்பே எரியும். அப்படிதான் தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த உடம்பு எரியுது. சோ எப்படியோ வேலை முடிஞ்சிருச்சு, அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஹேலரோன் நினைக்கும் பொழுது அந்த ஸ்விமிங் பூலுக்கு வெளியவே ஒரு ஷெரீஃப் ஒருத்தவங்க வராங்க. சோ ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு அங்க வந்திருப்பாங்க போல. இவரு ஒளிஞ்சுக்கிறாரு. ஏன்னா ஷெரீஃப் மட்டும் இவரை பார்த்துட்டாங்கன்னா உள்ள ஒருத்தர் இறந்து போயிருக்காருல, நம்ம ஹேலரோன் தான் கொலை பண்ணதுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி டீமன் இருக்குன்னு சொன்னா அவங்க என்ன நம்ப போறாங்க. அதோட இந்த சென்டர்ல இருந்து வெளியே போக ஒரே வழிதான். அந்த வழியில தான் இப்ப நம்ம ஷெரீஃப் இருக்காங்க. ஹேலரோனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் என்ன பண்றாருன்னா வெளியே அவரோட பையனுக்கு கால் பண்ணி டே நீ என்ன பண்ற, அப்படியே ஸ்ட்ரைட் ரோட்ல காரை ஓட்டிக்கிட்டு நீ போடா நான் அப்புறம் வரேன் அப்படின்னு அவரோட பையனை அனுப்பிட்டு டக்குன்னு 911க்கு கால் பண்ணி இங்க பாருங்க 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பையன், லைசன்ஸே இல்ல, அந்த பையன் இந்த ரோட்ல வண்டியை ஓட்டிக்கிட்டு போறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி விட 911 வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ்க்கு தான் தகவல் சொல்லுவாங்களே. சோ அப்படி நம்ம ஷெரீஃபுக்கு தகவல் வந்து வேகமா ஹேலரோனோட பையனை பிடிக்க அவங்க அங்க இருந்து போறாங்க. அந்த கேப்ல இவர் வெளியே வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எங்க அந்த லக்கின்றவர் வந்துட்டு நம்ம ஹேலரோனுடைய வீட்டுக்கு வர அங்க ஹேலரோன் அம்மா இருக்காங்க. அவங்க ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு அவனை ஒரு அடி முன்னாடி வந்த போட்டு தள்ளிடுவேன், நான் என்ன உங்க வீட்டுல விருந்து சாப்பிடவா வந்தேன், இதோ இதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு ஒன்னு வச்சுட்டு போறாரு. அம்மாவும் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஃபாதர் டீமனை கொலை பண்ண அன்னைக்கு நைட்டு இவங்க அங்க போனது, அங்க பண்ண வேலைகள்னு எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு வச்சிருக்காரு ஆளு. சோ அம்மாவுக்கும் புரிய வருது இவன் நம்மள பிளாக்மெயில் பண்றான், கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டியும் விடுவான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ ஹேலரோனோட பையனை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா கோத்து விட்டதே நம்ம ஹேலரோன் தான். நல்ல வேளையா அவரோட ஒய்ஃப் வந்துட்டு அவங்க பையனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. லேட்டா தான் நம்ம ஹேலரோனே அந்த இடத்துக்கு வராரு. சோ ஒய்ஃப் ஹேலரோனை பார்த்து திட்டுறாங்க, சின்ன பையனை கார் ஓட்ட விட்டுருக்க, அதுவும் தனியா, இதுக்குதான் அவனை கூட்டிட்டு போனியா அப்படின்ற மாதிரிலாம் செமையா திட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. சோ ஹேலரோனும் அப்படியே சோகமா வீட்டுக்கிட்ட இருக்காரு. நைட் டைம். அப்போ அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காடு மாதிரியான ஒரு இடத்தை பார்த்து யோசிக்கிறாரு. கதையும் ஒரு மாசங்கள் பாஸ்டுக்கு போகுது. பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம ஹேலரோன் ஏதோ ஒரு பொண்ணை கொலை பண்ணி அங்க புதைச்சு வச்சிருக்காரு. சோ ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால தானே ஹேலரோன் வந்து நரகத்துக்கு போனாரு. அந்த தப்பு இதுதான் போல. ஒரு அப்பாவி பொண்ணை இவர் கொலை பண்ணி அதுவும் யாருக்கும் சொல்லாம புதைச்சு வச்சிருக்காருங்க. ஸோ இப்போ கதை வந்து ஒரு போலீஸ்காரர்கிட்ட போகுது. அவரு ஒரு ஃபுட் ட்ரக் வச்சிருக்கிற ஆளுகிட்ட இருந்து லஞ்சம் வாங்குறாரு. லஞ்சம் வாங்குறது தப்பு தானே அப்படின்னு கேட்டா அந்த ஃபுட் ட்ரக் வச்சிருக்கிறவரு அந்த ட்ரக்கையே திருடி தான் கொண்டு வந்திருக்காராம். அது தெரிஞ்சுக்கிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு சாப்பிட ஃபுட்டும் வாங்கிக்கிட்டு ஆள் வந்துகிட்டு இருக்காரு அவரோட காருக்கு. ஸோ காருக்குள்ள உட்காந்து தின்னுகிட்டு இருக்கும்போது டக்குன்ட்டு அவரை ஒரு டீமன் பிடிக்குது. இது வந்து எர்த் டீமன். ஸோ இந்த கதையில வர டீமன்கள் எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள். ஸ்டார்டிங்ல வந்தது ஸ்பிரிட், ஆன்மா, அடுத்தது வாட்டரு, இப்ப எர்த். ஸோ இப்போ இந்த எர்த் டீமன்னால பாதிக்கப்பட்டது அந்த போலீஸ்காரர் தான். சோ இந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம ஹேலரோனுக்கு வர அவரும் செக் பண்ணி பார்க்கறாரு. அது எர்த் டீமன். சோ அது எந்த லொகேஷன்ல வந்திருக்குன்ற விஷயத்தையும் இவரு நோட் பண்ணிக்கிறாரு. சோ நேரா அங்க போய் பார்த்தா அங்க அந்த ஃபுட் ட்ரக் தான் இருக்கு. அவர்கிட்ட போயிட்டு இங்க யாராவது இல்ல எதையாவது பாத்தீங்களா? எதையும் நான் பார்க்கல, ஒரு போலீஸ்காரன் தான் ஓவரா பேசி லஞ்சத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான் தெரியுமா அப்படின்னு அவரு சொல்ல. சோ ஹேலரோனும் வந்து அந்த டீமன் ஒருவேளை போலீஸ்காரனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி தோணுது. சோ அதனால இங்க வந்து அந்த போலீஸ்காரரு எங்க போயிருக்காருன்னு கொஞ்சம் கொஞ்சமா லொகேஷனை ட்ராக் பண்ணி போலான்னு இவர் கிளம்புறாரு. இந்த நேரத்துல ஹேலரோனோட ஒய்ஃப் வந்துட்டு அந்த லக்கி கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது வெளியே லக்கியோடைய காரு தீப்பிடிச்சு எரியுது. ஒரே புகையா வந்துகிட்டு இருக்கு. சோ என்ன ஏதுன்னு எல்லாரும் பாக்குறதுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். பண்ணது
யாருன்னா நம்ம ஹாலரானுடைய அம்மா தான். ஏன்னா அந்த லக்கி வந்து இவங்க அந்த சர்ச்சி ஃபாதர் இறந்து போன இடத்துல போனதுக்கான போட்டோஸ்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணார்ல, சோ அதுக்கு பழி வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கார்ல புகைய வர வச்சுட்டு அந்த கேப்ல உள்ள வந்து இந்த லக்கியோட இடத்துல ஷார்ட் கன்னு போதை பொருள் எல்லாம் வச்சு இந்த லக்கிய மாட்டி விடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வெளியே வராங்க. அப்ப நம்ம ஹாலரானோட ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கிறாங்க, அதான் இவங்க மருமக கிட்ட. அவங்களும் நீங்க எங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வெளியே வந்த புகை உங்க வேலை தானா, லக்கி வந்து பாக்குறதுக்குள்ள ஒழுங்கா போங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. அம்மாவும் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நடக்கிற எந்த விஷயமும் உனக்கு தெரியாது, ஹாலரான் எவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்ட உடனேயுமே சரி ஹாலரான் எங்க இருக்காரு அப்படின்ட்டு போன்ல மேப்பை பாக்குறாங்க. அதுல ஹாலரான் இருக்கிற லொகேஷன் தெரிய வருது. சோ ஹாலரானும் அவரோட ஒய்ஃபும் வந்துட்டு இந்த லொகேஷன் ஷேரிங்க மேரேஜ் ஆனதுல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஹாலரான் வந்து இதை ரிமூவ் பண்ணவே இல்லை. சோ அதனாலதான் அவர் இருக்கிற லொகேஷன் இவங்களுக்கு தெரியுது. உடனே அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அது ஒரு சூப்பர் மார்க்கெட். அங்க ஹாலரானையும் பாக்குறாங்க. இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அடி பாவி நீ எதுக்கு இங்க வந்த, ஏன் நான் வரக்கூடாதா, நம்ம ஒரு பெரிய ஆபத்துல இருக்கோம், உனக்கு புரியுதா, வேலையா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எஸ்கேப் ஆகு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் கண்டுக்காம இவங்க மெதுவா போய் பார்க்கும் பொழுதுதான் அந்த எர்த் டீமனு இந்த இடத்துலயும் ஒருத்தரை கொலை பண்ணி ஒரு சடங்கு பண்ணிருக்கு. அதை பாக்குற ஹாலரான் ஒய்ஃப் பயத்துல கத்துறாங்க. ஹாலரானும் அமைதியாருன்னு வந்து சமாதானப்படுத்த அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கிறத இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதோட அங்க அந்த எர்த் டீமனையும் இவங்க பாக்குறாங்க. அது அப்படியே உருவத்தை கொடூரமா மாத்திக்கிட்டு வேகமா இவங்களை நோக்கி வர இத பாக்குற ஹாலரான் ஒய்ஃப் ஷாக் ஆகுறாங்க. என்னடா நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம. சோ அந்த டீமன் நம்ம ஹாலரானை அடிக்குது. அங்க இருந்த ஒரு ஷார்ப்பான பொருளை எடுத்து அந்த டீமனை ஹாலரான் ஒய்ஃப் அட்டாக் பண்றாங்க. இப்ப அது ஒய்ஃப் அட்டாக் பண்ண வரும் பொழுது டக்குன்னு ஹாலரான் மண்டையிலே ஒரு போடு போடுவாராம். அவ்வளவுதான், அந்த டீமன் காலியாகி அந்த இடமே எரிய ஆரம்பிக்குது. சோ ஹாலரான் அவரோட ஒய்ஃபை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு சோ இவரு வந்து அந்த பரோல் ஆபீசர் இருக்காங்கல்ல மிச்சி, அவங்களுக்கு கால் பண்றாங்க. அவங்களும் இந்த மாதிரி எனக்கு நீ கால் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ல, இங்க பாரு சாத்தான் எனக்காக வேலையை கொடுத்திருக்காரு, நரகத்துல இருந்து தப்பிச்சு வர அந்த டீமன்ஸை அழிச்சு திரும்ப நரகத்துக்கே அனுப்பணும். ஆனா அதுங்க ஏன் தப்பிச்சு வருதுங்க, ஏன்னா நான் 3 டீமன்ஸை காலி பண்ணிருக்கேன், எல்லாம் வந்து ஒருத்தரை கொலை பண்ணி ஏதோ சடங்கு மாதிரி பண்ணுதுங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தோணுது, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க எந்த பதிலையும் சொல்லாம இங்க பாரு திரும்ப எனக்கு கால் பண்ணாதுன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. எங்க ஹாலரான் ஒய்ஃபும் வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்க, இவரும் எல்லா உண்மையும் சொல்றாரு. அப்படின்னா ஸ்டார்டிங்ல இந்த லக்கி வந்து உன் கழுத்தை அறுத்தான்னு சொன்னியே, அப்ப அது பொய் கிடையாதா, உண்மைதானா அப்படின்னு கேட்க, ஆமா அதோட அந்த லக்கி ரொம்ப மோசமானவன், அவனை போய் நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல இவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ நேரா லக்கிய பார்க்கலான்னு வந்தா அங்க அவரை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலீஸ். ஏன்னா அவரு போதைப் பொருள் கடத்துறாராம். நம்ம ஹாலரான் அம்மா செட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, சோ அத போலீஸ்ல கோத்து விட்டு தொக்கா மாட்டிக்கிட்டாரு லக்கி. சோ அவரை கார்ல உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஹாலரான் ஒய்ஃபும் போய் நீ ஆளுங்களை செட் பண்ணி ஹாலரான் கழுத்தை கட் பண்ண சொன்னியா அப்படின்னு கேட்க, அவரும் ஆமான்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்னா இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து வந்துடுறாங்க. சோ இதுக்கப்புறம் ஹாலரானோட ஒய்ஃப் பையன் வந்துட்டு ஹாலரான் கூட தான் இருக்க போறாங்களாம். சோ ஹாலரான் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. ஆனா அப்பதான் அங்க அந்த ஷெரீஃப் வராங்க. சூப்பர் மார்க்கெட்ல ஒரு போலீஸ் ஆபீசர் இறந்து போயிட்டாரு, அந்த போலீஸ் ஆபீசரை நீ தேடினியாமே அப்படின்னு கேட்க, ஹாலரானும் என்ன சொல்றதுன்னு தெரியாம இல்ல அவரோட கார் ரோட்ல பார்த்தேன், அதான் அவரை தேடி போனேன், வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ ஷெரீஃபுக்கு வந்து நம்ம ஹாலரான் மேல ஒரு டவுட், ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால கம்மன் அங்க இருந்து போயிடுறாங்க. ஹாலரானும் நிம்மதியாகிறாரு. ஏன்னா சிசிடிவி கேமராலாம் கண்டிப்பா அந்த டீமன் எரியும் பொழுது அதுவும் எரிஞ்சு காலியா இருக்கும்னு நம்புறாரு. எங்க ஹாலரான் அம்மாவும் எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாதுன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கோ, ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டுனா ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு உன்னால டீமன்ஸை வேட்டையாட முடியாதுன்னு சொல்றாங்க. சோ ஹாலரான் மைண்டுக்குள்ள நம்ம அந்த டீமனை காலி பண்ணணும், அதோட ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சி உயிரோடவே இந்த பூமியில இருக்கணும், அவர் ஃபேமிலி கூட சந்தோஷமா வாழணும். சோ அதை எப்படி பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இதுல இந்த ஷெரீஃப் வேற இவரை சந்தேகப்படுறாங்க. இடையில இந்த லக்கிய வேற பாத்துக்கணும் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை சுத்தி இருக்க என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ கதை வந்து ஒரு லேக் கிட்ட போகுது. அங்க ஒரு லவ்வர்ஸ் வராங்க. இப்பதான் ப்ரப்போஸ் பண்ணி ஆளு இந்த லேக்ல ஜாலியா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சா அங்க ஒரு பெரிய மான்ஸ்டர் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் மீன் பிடிக்க வந்திருக்காரு. அந்த கப்பல்ஸ்லயும் அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படியே மெதுவா போய், சார் இப்பதான் நான் ப்ரப்போஸ் பண்ணேன், கொஞ்சம் நாங்க இங்க தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், தம்பி தனியா இருக்கணும்னா வேற எங்கேயாவது போ, இங்க தான் நான் ரெகுலரா மீன் பிடிப்பேன், இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி புரியுதா அப்படின்னு சொல்ல 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு டீமன் வருது. இது வந்துட்டு ஒரு
ஏர் டீமன் காத்து தான் இதோடைய பவரே. சோ அது என்ன பண்ணுதுன்னா அந்த காத்து சக்தியை யூஸ் பண்ணி அந்த பெரிய மான்ஸ்டர் ட்ரக்கோடைய டயரை வீங்க வச்சு அப்படியே அது வெடிச்ச உடனேயுமே மான்ஸ்டர் ட்ரக் ஒரு பக்கமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மீன் பிடிக்க வந்தவர் அந்த பாய் ஃப்ரெண்டுன்னு 2 பேர் மேலையும் விழுந்து அவங்க கொடூரமா இறந்து போறாங்க. இத பாக்குற அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் பயத்துல கத்துறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹேலரான் வந்து என்ன பண்றாருன்னா இந்த டீமன்கள்லாம் பூமிக்கு வருதுங்க, ஏதோ ஒரு சடங்கு மாதிரி ஆட்களை கொலை பண்ணுதுங்க அப்படின்னு எந்தெந்த டீமன் மேப்ல எந்தெந்த லொகேஷன்ல வந்திருக்கு அப்படின்ட்டு அதை பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எலிமெண்ட்ஸ் டீமன்ஸ் தானே வருது, இன்னும் ஃபயரும் காத்தும் தான் இருக்கு. சோ அந்த 2 டீமன்ஸும் எங்க வரலாம் அப்படின்னு குத்துமதிப்பா ஒரு இடத்த மார்க் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த டீமன்ஸ்லாம் வந்து ஆட்களை கொல்றது எல்லாம் ஒரு ஸ்டார் ஷேப்ல இருக்கு. அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரியே இந்த டீமன்கள் சடங்கு தான் பண்ணுதுங்க போல. ஆனா ஏன் இப்படி பண்ணுதுங்கன்னு புரியல இவருக்கு. சோ கதை அப்படியே கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த பரோல் ஆபீசர் இருக்காங்கல்ல மிச்சி, ஆக்சுவலா அவங்க வந்துட்டு நார்மலான ஒரு லைஃபை வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க தான். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாம போகுது, பயங்கர ப்ராப்ளம். சோ ட்ரீட்மெண்ட்டுக்கே லட்சக்கணக்கான டாலர்ஸ் ஆகுன்ற நிலைமை. சோ அதனால அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க, வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் விற்கிறாங்க. அப்படி இருந்துமே அவங்களுக்கு பணம் பத்தவே இல்லை. சோ அதனால நம்ம கிட்னியை வித்தா நிறைய காசு கிடைக்கும்ல அப்படின்ட்டு இன்டர்நெட்ல அதை பத்தி அவங்க சர்ச் பண்ணும்பொழுது ஒரு பாப்அப் ஆட பாக்குறாங்க. உங்களுக்கு கடன் தொல்லையா, கவலையை விடுங்க, நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இவங்க கிளிக் பண்ண உடனே ஒரு கேரக்டர் வந்து பேசுது, உங்களுக்கு கடன் பிரச்சனை தானே, இன்னையோட அது பறந்து போக போகுது அப்படின்னு டக்குன்னு ஒரு பேஜ் ஓபன் ஆகி இவங்களோட டீடைல்ஸ் அட்ரஸ்னு எல்லாமே தன்னால ஃபில்அப் ஆகி க்ளோஸ் ஆயிடுது. மிச்சிக்கு எதுவும் புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லி கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனா அடுத்த நாளே ஒரு பர்சன் வராரு, மேடம் நீங்க ஃபில்அப் பண்ண அப்ளிகேஷனை பார்த்தோம், நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்க குழந்தைக்கு பிரச்சனை தானே, அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க இதை நம்புற மாதிரி இல்ல. இருந்தாலும் ஒரு ஆறுதலுக்காகவாவது சரி உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் அந்த பர்சன் சொல்றாரு, நாங்க உங்க குழந்தையுடைய அந்த நோய் எல்லாத்தையும் சரி பண்றோம், அதுக்கு பதில் நீங்க உங்க ஆன்மாவை எங்க கிட்ட வைக்கணும், உங்க சோலை வைக்கணும். அதாவது நீங்க இறந்து போனீங்கன்னா நீங்க நரகத்துக்கு தான் வருவீங்க, ஏன்னா உங்க சோலை தான் எங்க கிட்ட வித்துட்டீங்கல்ல. அதோட உங்க வேலை கஷ்டப்படுற மத்தவங்களை போய் பார்த்து அவங்க கிட்டையும் சோலை விற்க சொல்லணும். சோ இப்படி நரகத்துக்கு நீங்க நிறைய ஆட்களை சேர்க்கணும், அதுதான் உங்க வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ மிச்சம் நம்பிக்கையே இல்லாம சரி சைன் போடுறேன் அப்படின்னு சொன்னா, இல்லங்க நீங்க கை நாட்டு தான் வைக்கணும். சரி நீ இங்க்ல அவங்க கட்டவரில் கொண்டு போனா அதுல இருந்து ஒரு ஷார்ப்பான பொருள் வந்து அவங்க கையை குத்தி கிழிக்க ரத்தமா வந்துருது. ஏன்னா ஒரு சோலை விற்கும் பொழுது ரத்தத்துல தான் கை நாட்டு வைக்கணும் போல. அதே மாதிரி வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் தான் மிச் புரிஞ்சுக்கிறாங்க இது எல்லாமே உண்மைன்ட்டு. ஏன்னா அவங்க கண்ணுக்கு நரகத்துடைய வாசல்லாம் தெரியுது. சோ என்ன விஷயம்னா, பூமியில இருக்கிற மனுஷங்க வந்து எவ்வளவு தப்பு பண்ணாலும் கடைசியா அவங்க சாகும் பொழுது உண்மையா மனசார கடவுள் பக்கம் போயிட்டாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்களே. சோ அதனால நரகத்துல ஆட்கள் கம்மி ஆயிடும்ல. அதனால பூமியில இருக்கிறவங்க கஷ்டப்படும் பொழுது சாத்தான் வந்து உங்களுக்கு பூமியில எல்லாத்தையும் நான் தரேன், ஆனா அதுக்கு பதிலா உங்க சோலை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும். யார் யாரெல்லாம் சோலை வந்து கொடுத்துடுறாங்களோ அவங்க இறந்து போனா எவ்வளவு நல்லது பண்ணாலும் சரி இறந்து போனா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்களே. சோ அப்படிதான் நம்ம மிச்சு அவங்க சோலை வித்து அவங்க குழந்தை உயிரை காப்பாத்திருக்காங்க. கதையும் பிரசன்ட் டைமுக்கு வருது. இப்ப அந்த பையன் நல்லாவே வளர்ந்துட்டான். ஆனா இந்த மாதிரி நரகம் அது இதுன்னு எதை பத்தியுமே அவங்க பையன்கிட்டயோ இல்ல வேற யாருகிட்டயும் சொல்லல இவங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹேலரான் வருவாராம். இவங்க கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு, யோ எனக்கு காலே பண்ணாதன்னு சொன்னேன், பார்த்தா இப்ப நீ வீட்டுக்கே வந்திருக்கல, ஏன்னா நான் ஒரு முக்கியமான பேட்டர்ன் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். பூமிக்கு வர அந்த சாத்தான்கள்லாம் ஒருத்தரை பலி கொடுத்து சடங்கு பண்ணுதுங்க, அதுவும் ஸ்டார் ஷேப்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு ஏஞ்சலை பிடிக்கவோ இல்ல அவங்கள வர வைக்கவோ தான் இந்த ஸ்டார் ஷேப் பேட்டர்னை யூஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, என்னது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா, இங்க பாரு நீ தப்பு பண்ணி நரகத்துக்கு போனவன், ஆனா நான் என் பையனுக்காக வேணும்னே சூஸ் பண்ணி போனேன். உடனே ஹேலரானோ, ஆமாமா நாங்க தப்பு பண்ணோம், ஆனா தெரியாம தப்பு பண்ணி நரகத்துக்கு போயிட்டோம், ஆனா நீ வேணும்னே கஷ்டப்படுற ஆளுங்களை புடிச்சு அவங்க சோலை விற்க வச்சு இதே வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்க நீ, எங்க பாரு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லனா உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி ஹேலரான் அங்க இருந்து போறாரு. இந்த மிச்சுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும் தான் தோணுது. ஆனா அப்படி ஹெல்ப் பண்ணா எங்க நம்ம பையனை காப்பாத்தின அவங்களே வந்து திரும்ப ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. ஹேலரானோ அங்க இருந்து போறாரு. இந்த மாதிரி இன்னொரு டீமன் வந்துருச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வந்து நேரா அவரு அங்கதான் போய்கிட்டு இருக்காரு. அதான் அந்த மான்ஸ்டர் ட்ரக்கு கீழே விழுந்து 2 பேர் காலியா இருப்பாங்களே அந்த இடத்துக்கு போறாரு. ஆனா அங்க யாரையும் காணோம். அந்த மீன் பிடிக்க வந்தவரு அந்த கப்பிள்ஸ்ல பாய் ஃப்ரெண்ட் அவங்க 2 பேர் மேலையும், ஆனா ஹேலரானுக்கு அதுங்க எங்க போயிருக்கும் அப்படின்ற விஷயம் தெரியும். ஏன்னா அவர் தான் ஸ்டார் ஷேப்ல ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சார்ல. அந்த பேட்டர்னுடைய எல்லா எட்ஜ்லயும் ஒவ்வொரு கொலை நடந்திருக்கு, ஒரு எட்ஜை தவிர. அப்படின்னா அங்கதான் அதுங்க கொலை பண்ண போயிருக்குங்கன்ட்டு நேரா போயிட்டு ஆளு வெயிட் பண்றாரு ஒரு பிரிட்ஜ் கிட்ட. இவர் நினைச்ச மாதிரியே அந்த 2 டீமனும் அந்த கப்பிள்ஸ்ல அந்த லேடி இருப்பாங்கல்ல அவங்கள தான் கொல்ல ட்ரை பண்ணுதுங்க. சோ ஹேலரானோ ஸ்னைப்பர்ல 8x போட்டுக்கிட்டு அந்த டீமன்ஸ் வந்து அந்த பொண்ணை சாகடிக்காத மாதிரி ஷூட் பண்ணி தடுக்க ட்ரை பண்றாரு. எல்லாமே பக்காவா தான் போகுது. டீமன்ஸ் அழகா காலி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மண்டையில மட்டும் ஒன்னு போட்டா போதும். சோ கரெக்டா குறி வச்சு அடிக்கலாம்னு நினைக்கும் பொழுது சைட்ல இருந்து ஒரு காரு நம்ம ஹேலரான் ட்ரக்க மோதி அப்படியே
கிராஷ் ஆகுது. இவரு கீழே விழுந்து யாரான்னு பார்த்தா ஜெயிலுக்கு அனுப்புனாங்கல்ல லக்கி, அவரு ரிலீஸ் ஆகி வந்து இப்போ நம்ம ஹேலரோனை பழி வாங்க வந்திருக்காராம். ஸோ அடுத்த நாள் ஆகுது. அந்த லக்கி வந்து ஹேலரோனுடைய ட்ரக்கை கவுத்தி விட்டார்ல. இப்போ ட்ரக் மட்டும்தான் இருக்கு. அங்க ஹேலரோன் அம்மா வந்து பாக்குறாங்க, ஹேலரோனை காணோம். யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு உங்களுக்கு சுத்தமா புரியல. அவதான் ஓகே டாக்கில யாரோ ஒருத்தர் கொடூரமா இறந்து போயிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வர அது ஹேலரோன் தானோ அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி போறாங்க. ஆனா போய் பார்த்தா தான் தெரியுது அந்த டீமன்ஸ் வந்து அந்த லேடியை கொலை பண்ணிருக்குங்க. அவங்க தான் இறந்து போயிருக்காங்களே. எங்க ஹேலரோன் அம்மாவும் எங்கடா போன ஹேலரோன் அப்படின்னு ஒன்னும் புரியல. பார்த்தா அந்த லக்கி தான் ஹேலரோனை ஒரு இடத்துல பிடிச்சு வச்சு, ஏண்டா அதான் உனக்கும் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சி அவ கூட சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா திரும்பவும் வந்து என்னென்னமோ பேசி இப்போ நீங்க ஒன்னாயிட்டீங்க, நான் என்ன வெறுங்கைய சப்பிட்டு சுத்துறதா? சோ அதனால அவ திரும்ப என்கிட்டயே வரணும், அதுக்கு நீ உண்மையை ஒத்துக்கணும். என் பார்ல ஒரு சம்பவம் நடந்தது மறந்துட்டியா அப்படின்னு அவரு கேட்க கதையும் பாஸ்டுக்கு போகுது. அந்த லக்கியோடைய பார்ல நம்ம ஹேலரோன் பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஹேலரோனோட ஒய்ஃப் அவரை விட்டு பிரிஞ்சு போய் இப்ப அந்த லக்கி கூட ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த லக்கி மோசமானவன், நம்ம ஒய்ஃப் இவனை போய் சூஸ் பண்ணிருக்காளேன்னு செம்ம கடுப்புல இருக்காரு இவரு. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த லக்கியம் வந்து பாத்தியாடா உன் பொண்டாட்டிக்கு இப்பதான்டா யாரு உண்மையான புருஷன் தெரியுது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறாரா. ஹேலரோனும் சண்டை போடுறாரு. ஆனா அது லக்கியோட பார்ன்றதுனால ஹேலரோனை அடிச்சு வெளியே அனுப்பிடுறாங்க. சோ கடுப்புல அவரும் வெளியவே வெயிட் பண்றாரு, எப்படா லக்கி வருவான் அவனை போட்டு தள்ளலாம் அப்படின்ட்டு. ஆனா பார்ல இருந்த எல்லா ஆட்களும் வெளியே போயிட்டாங்க, லக்கி இன்னுமே வெளியே வரல. சோ அதனால நம்மளே உள்ள போலான்ட்டு ஹேலரோன் நைஸா உள்ள போறாரு. அங்க லக்கிய பார்த்து ஷூட் பண்ணுவாராம். பார்த்தா அது ஒரு பார்டெண்டர் பொண்ணு. அந்த பொண்ணு லக்கி மாதிரியே கேப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இவரு குடிச்சு போதையில இருந்தாரா, தெரியாதனமா அந்த பொண்ணை சுட்டு அவ்வளவுதான் அவங்க இறந்தே போயிட்டாங்க. ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு நைஸா அந்த பொண்ணுடைய உடம்பை எடுத்துக்கிட்டு தடையத்தெல்லாம் அழிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி போற அவரோட ட்ரக்கை இந்த லக்கி பாத்துறாரு. நம்ம எப்பயோ அடிச்சு விரட்டணுமே, இவன் இப்ப போறான்ட்டு வந்து செக் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் லக்கி புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள்ல இருந்து அந்த பார்டெண்டர் பொண்ணு வரல. சோ இவன் தான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு லக்கிக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இவர்கிட்ட இல்ல. சோ அதனாலதான் இப்போ நம்ம ஹேலரோனை பிடிச்சி அடிச்சு ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹேலரோன் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. ஆனா நமக்கு தெரியும் அவர் வீட்டு பக்கத்துல ஒரு லேடியோட உடம்ப புதைச்சார்ல, அது அந்த பார்டெண்டர் லேடியோட உடம்பு தான். இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்குது போல. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு போலீஸ்காரரு அதான் எர்த் டீமனை வந்து நம்ம ஹேலரோன் சாகடிச்சிருப்பார்ல, அங்க கூட ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்குமே, அந்த கேமரால இருந்து ஒரு போட்டோவை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹேலரோனும் அவரோட ஒய்ஃபும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்த மாதிரி. சோ ஷெரீஃபும் மத்த போலீஸ் ஆட்கள் கிட்ட நடக்கிற இந்த கொலைகளுக்கும் அந்த ஹேலரோன் ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. எங்க அந்த லக்கி வந்து நம்ம ஹேலரோனை பிடிச்சி மரியாதையா உண்மையை சொல்லுடா, அப்பதான் உன் ஒய்ஃபுக்கு உன்னை பத்தி தெரியும் அப்படின்னு அவரு சொல்ல, ஆனா ஹேலரோன் சொல்லாம கம்முன்னு இருக்க டக்குன்ட்டு அந்த வீட்டுக்குள்ள யாரோ வராங்க. லக்கியும் போயிட்டு பார்த்தா அது அந்த டீமன் தான். ஆனா லக்கிக்கு அது டீமன்லாம் தெரியாது. என்ன நம்ம சுட்டாலும் சாகவே மாட்டானுங்க, யாரா இவனுங்கன்னு புரியல. சோ அந்த டீமனை சமாளிக்க நம்ம ஹேலரோனால தான் முடியும். அவரு வந்து அதுங்க கூட சண்டை போடுறாரு. அந்த கேப்ல லக்கி கார் எடுத்துக்கிட்டு ஆளு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. சோ நம்ம ஹேலரோன் மட்டும் அந்த டீமன் தலையில ஷூட் பண்ணி ஒன்னு காலி, இன்னொரு டீமன் அதையும் சுட்டு காலி பண்ணலாம்னு பார்த்தா புல்லட் இல்ல. அதனால அந்த செயின்சாவை எடுத்து மண்டையிலே விட்டு ஆட்டுறாரு. அவ்வளவுதான், அதுவும் காலி ஆகுது. சோ அதுக்கப்புறமா அம்மாவுக்கு கால் பண்ண அவங்களும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹேலரோனை அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹேலரோன் ஒய்ஃப் பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பா என்னப்பா ஏதோ டீமன்லாம் அம்மா சொல்றாங்க, எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, இது எதுக்கு பையன் கிட்ட எல்லாம் சொன்ன, ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல, நீங்க மட்டும் தனியா அந்த டீமனை சமாளிக்கவே முடியாது, ஒரு குடும்பமா நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த டீமனை எதிர்த்து போராடலாம்னு சொல்றாங்க. சோ திரும்ப நம்ம குடும்பம் நமக்கு கிடைச்சிருச்சே அப்படின்ற சந்தோஷம் நம்ம ஹேலரோனுக்கு வருது. ஸோ இப்போ கதை வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட போகுது. பிளே கிரவுண்டில் அந்த பையன் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே நெருப்பு மாதிரி ஒன்று அந்த பையன்கிட்ட வருது. என்ன அர்த்தம், நெருப்பு டீமன் வந்துருச்சு, அது அந்த குட்டி பையனை பிடிச்சிருச்சு. எங்க நம்ம ஹேலரோனுக்கும் வந்துட்டு ஃபேக்ஸ்ல இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ ஃபயர் டீமன் தான் வரப்போகுது அடுத்தது. அதுவும் ஹேலரோனுக்கு அவரோட ஒய்ஃப் பையனு எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அந்த டீமன் எங்க இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்ம மிச்சம் இருக்காங்களா பரோல் ஆஃபீஸர், அவங்க வராங்க. நீ சொன்னதை யோசிச்சேன், நானும் ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன்னு வந்து பார்த்தா என்ன ஹேலரோன் உன் குடும்பமே இருக்கு. ஆமா எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. சரி ஏதோ ஒண்ணு, இந்த டீமன்கள்லாம் எதுக்காக நரகத்துல இருந்து தப்பிச்சு இங்க வந்து ஒரு மனுஷனை ஸ்டார் ஷேப்ல ஒவ்வொரு லொகேஷன்ல கொல்லுது அப்படின்னா, சொர்க்கத்துல கடவுள் கூடவே ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஏஞ்சல்கள் ஏதாவது தப்பு பண்ணா அந்த ஏஞ்சலும் நரகத்துக்கு தான் போகுமே. அப்படி நரகத்துல இருக்கிற ஏஞ்சல்கள் அவ்வளோ ஈஸியா நரகத்தை விட்டு வெளியே வர முடியாது. சோ அதுக்காக தான் இந்த டீமன்கள் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்ல மனுஷங்களை கொன்னு ஒரு சடங்கு மாதிரி பண்ணி நரகத்துல இருக்கிற ஏஞ்சலை வெளியே வர வைக்குதுங்க. சோ
ஹாலரானும் அது என்ன ஏஞ்சல்னு சொல்லி கேட்க நரகத்துல நிறைய ஏஞ்சல்கள் இருக்கு, எந்த ஏஞ்சலுக்காக இதுங்க வேலை செய்யுதுன்னு தெரியல. ஆனா எது என்னவோ இந்த நெருப்பு டீமன் வெளியே வந்து ஒரு உயிர் பலிய பண்ணவே கூடாது, அப்படி பண்ணிட்டா சடங்கு கம்ப்ளீட் ஆயிடும், அந்த ஏஞ்சல் வெளியே வந்துடும். சோ அதை தடுக்க தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹாலரான் குடும்பத்தோட போக, என்னது ஏதோ பிக்னிக்கு போற மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க, நீங்க டீமனை எதிர்க்க போறீங்க. ஆனா அதெல்லாம் ஹாலரான் குடும்பம் கண்டுக்கிற மாதிரி இல்ல, தொடர்ந்து அங்க இருந்து போறாங்களா, நம்ம மிச்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ அவங்களும் கூடவே போறாங்க. சோ அந்த டீமன் இருக்கிற லொகேஷன் உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 வீடு இருக்கிற ஒரு சின்ன இடம் தான். ஆனா எந்த வீட்டுல டீமன் இருக்குன்னு தெரியல. சோ அதனால கேஸ் லீக் ஆகுது, பெரிய ஆபத்து, எல்லாரும் வெளியே வாங்கன்ற மாதிரி ஒவ்வொரு வீடா போய் இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹாலரானும் அவரோட ஒய்ஃபும் தனியா போறாங்க. சோ நம்ம ஹாலரான் வந்து அந்த டீமனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாரு, ஏன்னா இவரே நரகத்துல இருந்து வந்தவர் தான். சோ அப்படி இவரு ஒவ்வொரு வீடா செக் பண்றாரு. இங்க நம்ம பரோல் ஆபீசர், ஹாலரானுடைய அம்மா, பையன், இவங்க 3 பேர் தனியா போறாங்க. சோ இவங்க 3 பேரால அந்த டீமனை கண்டுபிடிக்க முடியாது. நல்ல வேளையா அந்த மிச்சி பரோல் ஆபீசர் அவங்க கிட்ட நரகத்தின் கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல சாதாரண மனுஷங்க நார்மலா தான் இருப்பாங்க, ஆனா டீமன் அதோடைய ஒரிஜினல் முகத்தோட காட்டும். சோ அப்படி ஒவ்வொருத்தங்களா செக் பண்ண ஒரு சின்ன பையன் அவனை ரிஃப்ளெக்ஷன்ல பார்க்க இவங்க ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா அந்த சின்ன பையனோட உடம்புல தான் டீமன் இருக்கு. சோ மிச்சம் கண்ணால அந்த பையனை அங்கேயே போட்டு தள்ளிருப்பாங்க. ஆனா இதே வயசுல தான் அவங்களுக்கும் ஒரு பையன் இருக்கான், அதனால சுட அவங்களுக்கு மனசே வரல. அந்த நேரத்துல அந்த டீமன் அதோடைய பவரை யூஸ் பண்ணி அவ்வளவுதான் அந்த இடத்தையே அழிச்சிருது. நம்ம மிச்சம் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. சோ அந்த ஃபயர் டீமனும் நம்ம மிச்ச கொலை பண்ணி அந்த சடங்கு இப்போ டோட்டலா ஃபுல்லா முடியுது. அந்த ஏஞ்சலும் வரப்போறாங்க போல. எங்க நம்ம ஹாலரான் அவரோட ஃபேமிலிலாம் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த ஏஞ்சல் வந்து என்னென்ன பண்ண போகுதோ அப்படின்ற ஒரு பயத்துல இருக்காங்க இவங்க எல்லோருமே. எங்க அந்த லக்கி என்ன பண்றாருன்னா நேரா ஷெரீஃப் கிட்ட போயிட்டு முதல்ல அந்த சர்ச் ஃபாதரை கொலை பண்ண இடத்துல நம்ம ஹாலரானும் அவங்க அம்மாவும் இருப்பாங்கல்ல, அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ஒப்படைக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இதனால ஷெரீஃபுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சி அவ்வளவுதான் ஹாலரானை அரெஸ்ட் பண்ணலான்ற மைண்ட் செட்டுக்கு வராங்க. எங்க ஹாலரான் வீட்டுல ஃபேக்ஸ் வருது, ஏஞ்சல் வந்துருச்சு போல. அந்த ஏஞ்சலோட பேரு லிலித். ஆக்சுவலா இது வந்து ஒரு லேடி ஏஞ்சல். இது வந்து ரொம்ப அழகா பாட்டு பாடும், அவ்வளோ இனிமையான குரல். கடவுளுக்கு இந்த ஏஞ்சலை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இன்னும் சொல்ல போனா கடவுளுடைய ஃபேவரட்டான ஏஞ்சலாவும் அது ஆச்சான். இதனால போராமப்பட்ட மத்த ஏஞ்சல்கள்லாம் பிளான் பண்ணி இந்த லிலித் மேல ஒரு பெரிய கெட்ட பேர் வர வச்சு இது நரகத்துக்கு போற மாதிரி பண்ணிட்டாங்க. சோ நரகத்துல வந்து இந்த இசை மியூசிக்னு எதுவுமே கிடையாது. சோ அதனால அந்த ஏஞ்சல் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அதோட அந்த ஏஞ்சலுக்கு ஆண்கள்னா சுத்தமா பிடிக்கவே இல்லை. சோ எப்படியாவது இந்த நரகத்துல இருந்து தப்பிக்கணும்ட்டு நரகத்துல இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் டீமன்ஸை இந்த மாதிரி ஒரு சடங்கை பண்ண சொல்லி பூமிக்கு அனுப்புனதே இதுதான். அந்த டீமன்ஸும் இந்த சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சு இப்ப இந்த ஏஞ்சலும் பூமிக்கு வந்துருச்சு. சரி, இந்த ஏஞ்சல் எங்க வந்திருக்கு அப்படின்னு லொகேஷனை பார்த்தா அது நம்ம ஹாலரான் வீட்டை காட்டுது. ஹாலரானோ இது நம்ம வீட்லயா, எப்படி? ஏன்னா இந்த ஏஞ்சல் டீமன்லாம் வந்து ஒன்னு அந்த மனுஷனை கொன்னு அவங்க உடம்புக்குள்ள வரும், இல்ல இறந்து போனவங்க உடம்புக்குள்ள வரும். இங்க எல்லாருமே கரெக்டா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹாலரான் யோசிக்கும் போதுதான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இவரு ஒரு பொண்ணோட உடம்ப புதைச்சு வச்சார்ல பார்டெண்டர், வேகமா ஓடி போய் பார்த்தா அங்க வெறும் பல்ல மட்டும் தான் இருக்கு, உள்ள இருந்த அந்த உடம்ப காணோம். சோ அப்படின்னா அந்த லிலித்ன்ற அந்த ஏஞ்சல் வந்து அந்த பார்டெண்டருடைய உடம்ப எடுத்துக்கிட்டு தான் அங்கிருந்து போயிருக்கு. ஸோ அடுத்த நாள் ஆகுது, ஹாலரான் வந்து அங்கேயே படுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் வந்து காஃபி எடுத்துட்டு வராங்க. பார்த்தா இவர் முகமே ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் உண்மையை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த லக்கியை கொல்லலான்னு போனேன், தெரியாதனமா அந்த பார்டெண்டர் பொண்ணை கொன்னுட்டேன், அவளை இங்க தான் புதைச்சு வச்சிருந்தேன், அவ உடம்புல தான் இப்போ அந்த ஏஞ்சல் வந்திருக்கா அப்படின்ற விஷயத்தை இவர் சொல்ல அந்த ஏஞ்சலை பத்திலாம் இவங்க கண்டுக்கல. நம்ம ஹாலரான் ஒய்ஃபுக்கு அந்த பார்டெண்டரை ரொம்ப நல்லா தெரியும் போல. இந்த விஷயத்த பண்ணிட்டு உண்மையை சொல்லாம இவ்வளோ நாள் ஏமாத்திருக்கல அப்படின்ட்டு திரும்பவும் கோச்சிக்கிட்டு நம்ம ஹாலரானை விட்டு பிரிஞ்சு போறாங்க. சோ ஹாலரானும் வந்து இதுக்கப்புறம் நான் அந்த சாத்தானுக்கெல்லாம் வேலை செய்யற மாதிரி இல்ல, என்ன கொன்னா கொல்லட்டும் அப்படின்னு கடுப்புல இருக்காரு. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம பரோல் ஆபீசர் வராங்க. என்ன ஹாலரான், செத்து போயிட்டேன் திரும்ப வந்திருக்கேன்னு பாத்தியா, எப்படி நீ நரகத்துக்கு போயிட்டு உன்னை அனுப்பி விட்டாங்களோ அதே மாதிரி என்னையும் சாத்தான் அனுப்பி விட்டுருக்காரு, ஏன்னா நமக்கு வேலை இருக்குல்ல. ஆனா ஹாலரான் வந்து இங்க பாரு, நான்லாம் எதுவும் பண்ற மாதிரி இல்ல, நீ எதுவும் பண்ணலனா என்ன ஆகும் தெரியுமா, அந்த ஏஞ்சல் பூமியில இருக்கிற எல்லாரையுமே அழிச்சிரும், உன்னோட ஒய்ஃப் பையன் எல்லாரையும் சேர்த்துதான். இதை கேட்ட ஹாலரும் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஏஞ்சல் தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க அந்த ஏஞ்சல் சிட்டிக்குள்ள ஒரு கடைக்குள்ள போகுது. இப்ப அந்த ஏஞ்சல் இருக்கிற உடம்பு வந்து நம்ம ஹாலரான் புதைச்சு வச்ச பார்டெண்டரோட உடம்பு தானே. சோ அதனால ஒரு மாதிரி இருக்கு. அதோட அந்த ஏஞ்சல் கிட்ட இருந்து வர பவர் வந்து அந்த கடையில இருக்கிற எல்லா ஆண்களும் அவங்க வாயை பிச்சுக்கிட்டு இறந்து போறாங்க. ஏன்னா இந்த ஏஞ்சலுக்கு ஆண்கள்னா பிடிக்காது. பெண்கள் எல்லோருமே அந்த ஏஞ்சலை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த லக்கி வந்து ஷெரீஃப் மத்த போலீஸுங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து நேரா ஹாலரான் வீட்டுக்கு தான் வராங்க. அங்க ஹாலரானுடைய அம்மாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஹாலரான் அங்க இல்ல.
இல்ல. ஏன்னா அவரும் மிச்சம் சேர்ந்து காட்டுக்குள்ள மக்கள் இல்லாத ஒரு பகுதிக்கு வந்து ஸ்பீக்கர்ல மியூசிக்க போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஏஞ்சலுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். இந்த சவுண்ட கேட்டு இங்க வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அந்த ஏஞ்சல் இங்க வந்ததுன்னா எப்படி இந்த ஏஞ்சல் நரகத்துல இருந்து தப்பிச்சது? அந்த ஸ்டார் ஷேப்ல ஒரு சடங்கு மூலியமா தான். சோ அதே மாதிரி ஒரு காஃபி கேன்ல நம்ம சின்னதா ஸ்டார் ஷேப்ல ஒன்னத்தை உருவாக்கினா அந்த ஸ்டார் வட்டத்துக்குள்ள அது மாட்டிக்கும். திரும்ப நம்மளால அதை கொன்னு நரகத்துக்கே அனுப்ப முடியும். இந்த நேரத்துல ஹாலரோனுடைய அம்மாவை மட்டும் இல்லாம அவரோட ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்லாம். ஏன்னா சிசிடிவி கேமரால அவங்களும் தானே மாட்டிருப்பாங்க. சோ இப்படி இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்க நம்ம ஹாலரோனும் மிச்சம் வந்துட்டு அந்த சாங்கை பிளே பண்ண அதை கேட்டு அந்த ஏஞ்சல் வேகமா வருது. அந்த ஏஞ்சல் அந்த கடையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சுயநினைவே வருது. கொடூரமா இறந்து போயிருக்கிற ஆண்களை பார்த்து அந்த பெண்கள் எல்லாம் கதறாங்க. சோ அந்த ஏஞ்சலும் நம்ம ஹாலரோன் இருக்கிற இடத்துக்கு வருது. மிச்சம் நரகத்தின் கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல பாக்குறாங்க. ஒரு பெரிய ரெக்கையோட அந்த ஏஞ்சல் பயங்கரமா இருக்கு. சோ அந்த ஏஞ்சல் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹாலரோனோ அது கூட சண்டை போடுற மாதிரியே நேக்காத அந்த ஸ்டாருக்குள்ள வர வச்சிடுறாரு. அவ்வளவுதான், அது மாட்டிக்குது. சோ இப்போ நம்ம ஹாலரோன் வந்து அந்த பார்டெண்டருடைய தலையை காலி பண்ணா போதும், அந்த ஏஞ்சலும் திரும்ப நரகத்துக்கே போயிடும். மிச்சம் அதை தான் பண்ண சொல்றாங்க, சீக்கிரம் காலி பண்ணுன்னு சொல்ல. ஆனா அப்பதான் அந்த ஏஞ்சல் நம்ம ஒரு டீலிங் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி, நீ கொலை பண்ணி புதைச்ச இந்த பார்டெண்டரை திரும்ப நான் உயிரோட வர வைக்கிறேன். அப்படி நான் உயிரோட வர வச்சிட்டேன்னா நீ பண்ண பாவம் போயிடும். ஸோ அதனால நீ நரகத்துக்கு போக மாட்ட, அதோட உன் ஒய்ஃபும் உன்னை மன்னிச்சிருவாள் அப்படின்னு சொல்ல நம்ம ஹாலரோனுக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருக்கு அவரோட ஒய்ஃபை ரொம்ப பிடிக்கும். திரும்ப அவங்க கூட சேர்ந்து இப்போ பிரிஞ்சிட்டார்ல, அதுக்கு காரணம் அந்த பார்டெண்டர் தான். ஸோ இந்த ஏஞ்சல் சொல்ற மாதிரியே அவங்க உயிரோட வந்துட்டாங்கன்னா திரும்ப அவரு ஒய்ஃபோடவே சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு அந்த ஏஞ்சல் கூட ஒரு டீலை போட்டு அந்த காஃபி கேன்ல தானே அந்த ஸ்டார் மாதிரி ஷேப்ல பண்ணிருக்காங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறாரு. இதனால அந்த ஏஞ்சல் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுது. ஆனா அந்த பார்டெண்டர் வந்து திரும்ப உயிரோட வந்துடுறாங்க. நான் எங்க இருக்கேன்னு ஒண்ணுமே அவங்களுக்கு புரியல. ஆனா பக்கத்துல இருக்கிற மெச்சு தான் கடுப்பாகிறாங்க, டே என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு. சோ ஹாலரோனும் அந்த பார்டெண்டர் பொண்ணை கூட்டிட்டு நேரா லக்கியோடைய பாருக்கு தான் வராரு. அங்கதான் நம்ம ஹாலரோனோட அம்மா, பையன், ஒய்ஃப், லக்கின்னு எல்லோருமே இருக்காங்க. அதோட போலீஸும் அங்கதான் இருக்காங்க. நம்ம ஹாலரோன் வந்த உடனே லபக்குன்னு பிடிச்சிடுறாங்க. ஆனா ஹாலரோன் அவரோட ஒய்ஃப் கிட்ட, பாத்தியா அந்த பார்டெண்டர் உயிரோட வந்துட்டா, நான் கொலையே பண்ணல, அவளுக்கு உயிர் கொடுத்துட்டேன், இப்ப என் மேல எந்த கோவமும் இல்லல்ல, ஏன்னா நான் தப்பு பண்ணவன் கிடையாது அப்படின்னு அவரு சொல்றாரு. எங்க அந்த லக்கின்றவரும் உயிரோட வந்த பார்டெண்டரை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அதோட ஹாலரோன் நமக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்கானே அப்படின்ட்டு ஹாலரோனோட ஒய்ஃப் தனியா ரூம்ல போயிட்டு அழுவும் பொழுது அந்த இடத்துக்கு ஒரு காக்கா மாதிரி வருது. அது அந்த ஏஞ்சல் தான். இப்ப அந்த ஏஞ்சல் நம்ம ஹாலரோனோட ஒய்ஃபை காலி பண்ணி அவங்க உடம்புக்குள்ள வந்துருச்சு. இது தெரியாம பின்னாடி அந்த லக்கி வருவாராம். இந்த ஏஞ்சலுக்கு தான் ஆண்கள்னா பிடிக்காதே, அவ்வளவுதான் லக்கி கிட்ட பவரை யூஸ் பண்ண அவர் வாயை பிச்சுக்கிட்டு இறந்து போறாரு. அப்படியே அந்த கிளப்புக்குள்ள வரும்பொழுது அங்க இருக்கிற எல்லோருமே ஸ்டன் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஏஞ்சல் நம்ம ஹாலரோனோட ஒய்ஃபோட உடம்புல அதோட பவரை யூஸ் பண்ண அந்த கிளப்ல இருக்கிற ஆண்கள்லாம் அவங்க வாயை பிச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. பெண்கள் வந்துட்டு கடவுள் மாதிரி அந்த ஏஞ்சலை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹாலரோன் மட்டும் அப்படியே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஏஞ்சலும் அவ்வளோ ஈஸியா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா, அதுதான் நடக்கவே நடக்காது. உனக்கு அந்த பார்டெண்டர் பொண்ணை கொடுத்துட்டு நான் உன் பொண்டாட்டியை எடுத்துக்கிட்டேன், நான் சொல்றத கேக்குறியா இல்ல மத்தவங்க மாதிரியே நீயும் சாக போறியா அப்படின்னு அது கேக்குமா. ஹாலரோன் அப்படியே ஷாக்ல அந்த ஏஞ்சலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு அடுத்த சீசன்ல தான் நமக்கு தெரிய வரும். ஆனா அது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வந்துச்சுன்னா அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த கதை ரொம்ப வித்தியாசமா இருந்ததுல ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.